30s எப்படி financial freedom unlock பண்றதுன்றதுக்காக 5 essential tips சொல்றேன் வாங்க. நம்பர் 1, high interest debt crush பண்ணுங்க. லைக் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன் எல்லா லோனுமே ஃபர்ஸ்ட் prioritize பண்ணி பே ஆஃப் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 month worth of expenses யாவது டேக்கிள் பண்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போ யூஸ் ஆகும்னே சொல்ல முடியாது. அது இப்போ இருக்கிற எஸ்பெஷலி ஜாப் மார்க்கெட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா. நம்பர் 2, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. உங்க 30sல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வெல்த் க்ரோ பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு மந்த்லி 10,000 rupees SIP நீங்க ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் 10 to 15 years நல்ல லாங் டர்ம் கெயின்ஸ் பார்க்கலாம். நம்பர் 3, உங்க ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணிக்கங்க. இப்பவே EPF, NPS இல்ல PPF மாதிரி அக்கவுண்ட்ஸ் ரெகுலரா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காம்பவுண்டிங்கால ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் உங்களால பில்ட் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 4, இன்சூரன்ஸ் வந்து இப்பவே நல்ல கவரேஜ் அப்கிரேட் பண்ணிக்கங்க. லைக் உங்க டர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 1 crore வர மாதிரி அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட் இன் லாஸ்க்கு 5 lakh கவரேஜ் அது வர மாதிரி பாத்துக்கங்க. சோ உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் உங்க ஃபேமிலியோட நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்ல இருந்து உங்களோட சேவிங்ஸ் உங்களால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்பர் 5, டாக்ஸ் பிளானிங் அண்ட் டிடக்ஷன். ERSS மாதிரி டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றதால செக்ஷன் 80C கீழ உங்க டாக்ஸ் டிடக்ஷனும் கிடைக்குது. அதனால நல்ல ரிட்டர்ன்ஸ் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் ரெண்டுமே கிடைக்குது. அதனால வருஷம் கண்டிப்பா மறக்காம ஜூலை 31st குள்ள உங்க டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணிடுங்க. சோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 30s உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அன்லாக் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.